வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு சீக்கிரமாகவே பப்பிக்கு சாப்பாடு வச்சு ஆற வச்சுட்டேன். அப்புறம் மத்தியானம் அத்தைக்கு மாமாவுக்கு முட்டை வேக போடுறது காலையிலே போட்டாச்சு. இன்றைக்கி பச்சையாக வெங்காயம் தக்காளி அரைச்சி அதுக்கப்புறமா தாளிப்போம் இல்லைங்களா, அந்த சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான். பட் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இன்றைக்கி கொள்ளு கஞ்சிங்க. கொள்ளு ஒரு கையளவுக்கு, பாதி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ரெண்டையும் கழுவி நல்லா சிம்மில் 20 நிமிஷம் வச்சு இறக்கணும். அதை அப்படியே தாளித்து விட வேண்டியதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அணிக்குட்டி ஓடி வந்து எங்கிட்ட விளையாட்ட பாருங்கள். இப்படி பிடிச்சி ஆட்டணுமா சொரியணுமா, அவளுக்கு வந்து எப்படி வசம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம செய்யணும். அது வரலாம் நம்மளை விட மாட்டேங்கிறா. கடைசியாக ஓடி வந்து கையில் உட்காந்துக்கிட்டா. நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போது இவளோட விளையாட ஆரம்பிச்சாச்சுன்னா டைம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா 11:30க்கு தான் படுத்தோம். 11:45க்கெலாம் வெடி போட்டு எழுப்பிட்டாங்க. சாமி வந்துருச்சுங்க 12 மணிக்கெலாம். இன்றைக்கி நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க.